பொதுப்பணித்துறை 168 வருட பாரம்பரியமான துறை. பொதுப்பணித்துறையில் நெடுஞ்சாலைத்துறையிலும் காரல் மார்க்ஸ் கூறியது போல ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கணும்னா ஒரு புதிய செயல் திட்டங்களை உருவாக்கணும், பழைய திட்டங்களை முற்றுமாக அழிக்கணும்னு சொல்லுவார். இந்த ரெண்டு துறையும் புதிய கொள்கைகளுடன் உருவாக்கப்பட பொழுது அதில் முக்கியமாக கிட்டத்தட்ட 27 கோடி சதுர அடி பரப்பிலான அரசு கட்டடங்களை துறை பராமரித்து வருகிறது. தமிழ்நாட்டினுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம், கன்னிபுரான் நூலகம், சென்னை பல்கலைக்கழகம், மாநில கல்லூரி, 267 பாரம்பரிய கட்டடங்கள் பொதுப்பணித்துறையால் கட்டப்பட்டது. அப்படி ஒரு வரலாற்று ரீதியான துறை ஆங்கிலேயர் காலத்திலிருந்து. அதுல மறுசீரமைப்பை கொண்டு வரணும்னு அரசு நினைக்குது. இந்த முக்கியமான மறுசீரமைப்பு என்னன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், அது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் தனக்கான ஒரு கட்டிடங்களை கட்டணும்னு நமக்கான ஒரு ஆர்டர் கொடுக்கும் பொழுது முன்னாடி லேண்ட் வேல்யூ எடுக்கிறதே இல்லை. இன்னுமேட்டு அரசு நிலமா இருந்தாலும் லேண்ட் வேல்யூவை கால்குலேஷன் பண்ணணும் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கோம். அது ஏன் அப்படின்னா, இப்ப சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களும் சரி, ஒவ்வொரு கட்டடமும் சரி, குறைந்தபட்சம் 30-40 மாடி இருக்கும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கும். இப்போ காலையில் கூட முதலமைச்சர் அலுவலகம் மாற்றும் பொழுது ஏன் மாத்தினாங்கன்னு சில பேர் கேட்டாங்க. சில பேர் ஆடம்பரத்துக்காக மாத்திரியான்னு கேட்டாங்க. அப்படி இல்லை. கலைஞர் அவர்களும் அம்மா அவர்களும் இருக்கும் பொழுதே ஒரு புதிய ஒரு செக்ரட்டரியேட்டை உருவாக்கணும்னு நினைச்சாங்க. தலைமை செயலகத்தையும் சட்டமன்றத்தையும் உருவாக்கணும்னு நினைச்சாங்க. அது அரசியல் சூழ்நிலை நிறைவேற்ற முடியல. அப்பயே அவங்க சொன்னாங்க, கர்நாடகாவை பாருங்க எப்படி இருக்கு தலைமைச் செயலகம், மற்ற ஊர்களை மகாராஷ்டிராவை பாருங்க, டெல்லியை பாருங்கன்னு. ஸோ நமக்கான 100 வருஷமா ஒரே பில்டிங், ஆனா நிர்வாக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அலுவலகம் கிடையாது, சட்டமன்றம் கிடையாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு அப்டேட் பண்ணணும். அது அரசு அலுவலகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த G+3, G+5, G+7 இந்த கான்செப்ட்ல தான் இருக்கு. அதாவது கோயம்புத்தூர்ல நாங்கள் ஒரு ப்ராஜெக்டை பார்த்தோம், கிட்டத்தட்ட 2 ஏக்கர். ஆனா அந்த இடத்துல ஒரு நீதிபதிகளுக்கு ஒரு கோட்டர்ஸ் கட்டுறாங்க. ஆனா G+3 12 பேருக்கு தான் அங்க கெஸ்ட் ஹவுஸ் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா தேவை 50-55 பேருக்கு. திருப்பி 3 வருஷம் கழிச்சு அதே டிபார்ட்மெண்ட் பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க, திருப்பி பிடபிள்யூடி வராங்க, திருப்பி இன்னொரு இடத்த தேடுறாங்க. அப்ப அதே இடத்துல ஒரு தனியார் நிறுவனம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு 2 ஏக்கர் கொடுத்தா அவங்க 4.5 FSI வரைக்கும் அவங்க தன்னுடைய ப்ராஜெக்டை சப்மிட் பண்றாங்க. அப்ப அதுக்கான எப்பயுமே ஃபவுண்டேஷன் தான் அதிகமான காஸ்ட் ஆகும், அடித்தளத்துக்கு தான் அதிகமான காஸ்ட் ஆகும், ஃப்ளோர்ஸ்க்கு காஸ்ட் கம்மியாகும். இது கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப நம்மளுடைய நிலத்தோடைய வேல்யூ தான் ரொம்ப அதிகம். அப்ப அரசோடைய நிலத்தோடைய வேல்யூவை நம்ம இது வரைக்கும் கால்குலேட் பண்ணல, சரியா அது முறையா பயன்படுத்தல. ஸோ இன்னுமேட்டு மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லிட்டோம், அரசோடைய ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் நிலம்ங்கிறது நம்ம அதுக்கான வேல்யூவை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். அந்த இடத்துல கவர்மெண்ட் என்ன FSI கொடுத்துருக்காங்களோ அந்த அளவிற்கு அது 20 மாடியோ 25 மாடியோ 30 மாடி வரைக்கும் இன்னுமேட்டு அரசு துறை நிறுவனங்களை நம்ம உருவாக்கணும். ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி லேட்டஸ்டா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் LND டிபார்ட்மெண்டோடையும் டாடா கன்ஸ்ட்ரக்ஷனோடையும் போட்டி போடணும். அந்த மாதிரி ஒரு நிறுவனங்களை நம்ம உருவாக்கணும். அப்படி அந்த ஒரு விஷனோட தான் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம். 175 வருஷத்துக்குள்ள இந்த டிபார்ட்மெண்ட்டை ஒரு சிங்கப்பூர்ல இருக்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கிறது ஒரு சிங்கப்பூர்ல எப்படி இருக்கோ, ஒரு இன்ஃபோசிஸ் பில்டிங் எப்படி இருக்கு, ஒரு டாடா ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி போங்க, நம்ம இங்க இருக்கக்கூடிய OMRே போங்க, ஒரு இன்ஃபோசிஸ் ஆஃபீஸ், ஒரு டாடா ஆஃபீஸ் எப்படி இருக்கு, அந்த மாதிரி தலைமைச் செயலகம்லாம் உருவாக்கப்படணும். அப்ப அந்த அப்டேட்டுக்கு தான் இந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் மாத்திருக்கோம். அப்ப இனிமேட்டு இந்த G+3, G+5 கான்செப்டை முற்றிலுமாக ஒழிக்கப்படணும்னு நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு பிரச்சனை, கிட்டத்தட்ட 6279 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள், 177 கலை கல்லூரிகள், 11 பொறியியல் கல்லூரிகள், 55 தொழில்நுட்ப கல்லூரிகள், 98 தொழில் பயிற்சி நிறுவனங்கள், மொத்தம் 6620 கல்வி நிறுவனங்கள். மருத்துவத்துறை பார்த்தீங்கன்னா 36 மருத்துவக் கல்லூரிகள், 3 பல் மருத்துவக் கல்லூரிகள், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 199
தாலுகா மருத்துவமனைகள், அது மாதிரி மொத்தம் 467 மருத்துவ நிறுவனங்கள் மற்றும் 10,547 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்கள், கோட்ஸ், ஸ்மால் கோட்ஸ், இது மாதிரி நிறைய நான் இந்த லிஸ்ட்டை நான் கொடுத்துட்றேன். இதற்கான 38 மாவட்ட ஆட்சி அலுவலர்கள், 13,772 வருவாய் ஆய்வாளர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலகங்கள், 14,283 வருவாய் மற்றும் வணிக வரித்துறை அலுவலகங்கள், 1,343 சமூக நீதி விடுதிகள், 887 நீதிமன்ற கட்டிடங்கள், 852 நீதிமன்ற குடியிருப்பு கட்டிடங்கள், சட்டமன்றம் மற்றும் தலைமைச் செயலகம், சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு, இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டிடங்களும் பொதுப்பணித்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போனோம். இந்த 60-70 நாள்ல துறையுடைய செக்ரட்டரிஸ், துறையுடைய எல்லாரும் கூடயும் சேரும் பொழுது இந்த ஒட்டுமொத்த டேட்டான்னு சொல்லக்கூடிய அளவுகள் சென்ட்ரலைஸ் பண்ணப்படலை. குறிப்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கான பிரச்சனை என்னன்னா, பொதுப்பணித்துறை மெயின்டைன் பண்றாங்க, ஆனா சர்வே எடுத்து எத்தனை ஸ்கூல்ல எல்லா பில்டிங்கும் தரமா இருக்கா, எத்தனை ஸ்கூல்ல பாத்ரூம் இல்ல, பெண்கள் ஸ்கூல்ல எங்கெங்க டாய்லெட் இல்ல, இந்த டேட்டாவை எடுக்க சொன்னா அது பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் இல்லை. ஸோ இந்த 60 நாள்ல இத்தனை 1000 மேற்பட்ட நான் படிச்ச